கல்ச்சுரல்ஸ்க்கு எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டுட்டு போறது அவ்வளவு பெரிய தப்பா? இந்த ட்ரெஸ் போட்டு போறது தப்புதான். உடை மாற்றங்கள் வேணும், அவசியம் கண்டிப்பாக வேணும் பெண்களுக்கு. ஏன்னா சமூகத்தில் நிறைய பேர் வந்துட்டு அந்த நம்ம அணியக்கூடிய உடைகளில் இருக்கக்கூடிய அந்த ஆபாசங்களை பார்த்து மைண்டு வந்து நிறையா பேருக்கு வேறு மாதிரி மைண்டுகள் மாறி அவன் சில தப்புகளை பண்ணிட்டு போயிடுறான். நம்ம வந்து பாரம்பரிய உடைகளை அணிவதற்கு அவ்வளோ பெரிய கம்ஃபர்டபுளாக எதுக்கு உங்களுக்கு இருக்க மாட்டேங்குது அப்படின்னு தெரியல. ஒரு வயசுக்கு மேலே நம்ம பாரம்பரிய உடைகளை அணிவது நல்லது. நம்ம வந்து சேரி கட்டுறதை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு உடைகளை அணிந்து தெருவில் நடக்கும்போது அவ்வளோதான் வந்து காம பார்வைகள் வந்து குறைவாக தான் பார்க்கப்படுது. மற்றபடி நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காமல் நம்மளுக்கு பிடிச்ச உடையை நம்ம அணியணுமே அப்படின்ற ஒரு சுதந்திரம் உங்களுக்கு கிடைச்சதுனால நீங்கள் என்ன வேணால் ஒரு ட்ரெஸ்ஸுகளை அணிஞ்சிட்டு போனாலும் பாதி பேர் வந்து பார்வையால் வந்துட்டு அவன் வந்து தப்பாக தான் பார்க்குறான் அப்படின்ற ஒரு பட்சத்தில் நம்ம வந்து உடைகளை மாற்றி தான் ஆகணும். இன்றைக்கி வந்து சமூகத்தின் நிலைமை வந்து அப்படி போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் நிறையா தப்புகள் நடக்கிறதுக்கு காரணமே என்ன, உங்களுடைய அந்த பாடியில் இருக்கக்கூடிய அந்த பாதி பாட்டுகளை வந்து அவன் வந்து அரைகுறையாக பார்த்ததுனால அவன் வந்துட்டு லைஃப்பில் வந்து நிறையா தப்புகளை பண்ணிட்டு போயிடுறான். ஏன்னா இங்கே வந்து சமூகத்தில் மனநிலைமை பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ட்ரெஸ்களை பார்த்து அவனுக்கு வந்துட்டு ஒரு மைண்டை சேஞ்ச் பண்ணி அவன் வந்து தப்பு பண்ணிட்டு போயிடுறான். மற்றபடி அவனுக்கு இயல்பாகவே ஒரு தப்பு பண்ணணுன்ற எண்ணங்கள் நிறையா இருக்குது. அப்படின்றபோது இந்த ஒரு விஷயம் ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படணும். ஏன்னா இந்த ஆடை சுதந்திரம் என்பது தமிழகத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு நம்ம அணிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட அது வந்துட்டு மனிதர்களிடையே வந்து கேவலமாக தான் இருக்காங்க நிறைய பேர். அப்போ இருக்கும்போது நம்ம வந்து நம்ம உடைகளை வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறது தான் நல்லது. ஏன்னா உடைகள் அணிஞ்சால் அந்த தப்பு குறைஞ்சிருமானா அது நான் கண்டிப்பாக குறையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதனாலேயும் சில தப்புகள் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் தண்டனைகள் வந்து கடுமைப்படுத்தப்படலை. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய தப்புகள்லாம் நடக்குது. அதில் இதை வந்துட்டு நம்ம முதலாக தான் பார்க்கணும். மனிதர்களுக்கு வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுற எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா அவனுக்கு வந்து அந்த தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்படலை. அந்த பயம் இல்லை அவனுக்கு. மிஞ்சி போனால் ஒரு ஜெயில் தண்டனை அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுனால அவன் வந்துட்டு என்ன வேணால் பண்ணிட்டு போயிடறான். அந்த தண்டனைகள் வந்து என்றைக்கு கடுமையாக்கணும், இன்றைக்கி இது வந்து கண்டிப்பாக வந்து மாறும்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் என்றைக்கு மாறும் அப்படின்றது தெரியல. எத்தனையோ உயிரிழப்புகள் வந்துருச்சு. ஆனால் இன்னமும் சட்டத்திட்டங்கள் முறையாக இல்லை. ஒரு மரண தண்டனை யாருக்கும் வந்து கொடுக்கப்படலை. ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை வந்து கொன்னுட்டான் அப்படின்னா, ஒரு தப்பு பண்ணி கொன்னுட்டான் அப்படின்னா எதுவும் மரியாதை, அந்த பொண்ணு செத்து போயிடுது. இவன் வந்து ஜெயிலில் இருந்துட்டு கொஞ்சம் நாளில் வெளியில் வந்து மறுபடியும் அந்த தப்பை தூண்டுறதுக்கு அவனுக்கு வந்து அந்த மனசு வந்து நல்லபடியாலாம் இருக்காது. மறுபடியும் அந்த தப்பை தான் பண்ணுவான். அப்படி இருக்கும்போது அந்த மரணம் என்பது ஏன் அழிக்கப்படலை அப்படின்றது தான் இன்றைக்கி பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ பார்க்கும்போது இந்த ஆடை சுதந்திரம் வந்து கொஞ்சம் தவிர்க்கப்பட்டு அவங்கவுங்க நல்லதுக்காக இந்த பாரம்பரிய உடைகளை